வேலைவாய்ப்பில்லாத பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிப்பதற்காக தொடுவானம் 1000 என்ற புரோகிராம் மூலம் பழங்குடியின நலத்துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து தலைசிறந்த தனியார் நிறுவனங்களில் உண்டு விரைவிட பயிற்சியினை வழங்கி வர உள்ளது. ஒரு கனவுக்கான பயணம், ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கான அடையாளம். தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை வழங்கும் தொடுவானம் 1000 திட்டத்தின் கீழ் அரசு பணியிட தேர்வுகளுக்கான இலவச தங்குமிடம் மற்றும் உணவுடன் கூடிய பயிற்சி முகாம் பழங்குடியினர் இளைஞர்களுக்கான ஒளிக்கதிராய் உதயமாகிறது. இது வெறும் தேர்வு தயாரிப்பு திட்டம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். 10ஆம் வகுப்பில் இருந்து பட்டதாரி வரை கல்வி தகுதி கொண்ட 18 வயதிற்கு மேற்பட்ட பழங்குடியின இளைஞர்கள் முன்னதாக நடத்தப்படும் மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்போது பயிற்சியில் உள்ளனர். இந்த திட்டத்தின் 2வது கட்டத்திற்கான பதிவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. முன் மதிப்பீடு தேர்வு மே 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பான தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்ட விடுதி வசதிகளுடன் தங்குவதற்கும் ஊட்டச்சத்துகள் நிறைந்த சத்தான உணவு மற்றும் அனைத்து அடிப்படை தேவைகளும் நிறைவாக பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி முகாமில் நவீன வகுப்பறைகள், கணினி ஆய்வகம் மற்றும் 24 மணி நேரமும் செயல்படும் நூலக வசதி என்பன மாணவர்களின் முழுமையான தேர்வு தயாரிப்புக்கு துணையாக அமைந்துள்ளன. RRB, SSC, வங்கி, IBPS-PO, காப்பீட்டு தேர்வுகள் உள்ளிட்ட மத்திய அரசு பணியிட தேர்வுகளுக்கான 6 மாத பயிற்சி முழுமையாக இலவசமாக வழங்கப்படுகிறது. நிபுணர்கள் நேரடியாக வகுப்புகளை நடத்துவதுடன் குழு விவாதங்கள், தினசரி மாதிரி தேர்வுகள், கணினி அடிப்படையிலான மதிப்பீடுகள், மொபைல் செயலி மூலமான தன்னிச்சையான பயிற்சிகள் போன்ற அம்சங்கள் மாணவரின் அறிவாற்றல் மற்றும் தேர்வு உளவு திறனை வலுப்படுத்துகின்றன. என்னோட பேர் ரூபிகா தேவராஜ் பி. லோகேஷ்கனா. நான் திருச்சியில இருந்து வரேன். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஃப்ரீ கோச்சிங் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இந்த கோச்சிங் கிளாஸ் பத்தி எனக்கு எப்படி தெரியும்னா வாட்ஸ்அப் மூலமா அனுப்புனாங்க. சோ அதை தெரிஞ்சு நாங்க அதை ஃபாலோ பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் நாங்க ஜாயின் பண்ணிட்டோம். கோச்சிங் எங்க நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம்ல மல்லூர்ல கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ்ல நடத்துறாங்க. இங்க ஃபுட், ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தான். கவர்மெண்ட்டே பாத்துருக்காங்க. அது எல்லாமே குட்டா இருக்கு. சோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. டீச்சிங் மட்டும் இல்லாம அவங்க எங்களுக்கு எவல்யூஷன் பண்றாங்க. சோ டெய்லி டெஸ்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ 1 வீக் கோர்ஸ்க்கு மாக் டெஸ்ட் இருக்கு எவ்ரி சாட்டர்டே. ஸோ இது ஆப்ல நடத்துறாங்க. ஸோ ஆப் எங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கு. ஸோ ஃபோன்ல தான் நாங்கள் பண்ண போறோம். அது எங்கேருந்து வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கோச்சிங் கிளாஸ் எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிகவும் நல்லாவே சொல்லி தராங்க. நம்ம எங்களால் பார்க்க முடியுது டேரக்டா. எங்களோட கோலுக்கான பாத் கிளியரா இருக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இது வெறும் பயிற்சி அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை கல்வி வாயிலாக சமூக நியாயத்தை பெற்றுத்தரும் உறுதியான முயற்சியாக தொடுவானம் 1000 எனும் திட்டத்தை வடிவமைத்துள்ளது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விவசாய குடும்பத்தில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப இது உதவியாக இருக்கும். இது மூலியமா நான் ஒரு கவர்மெண்ட்ல எம்ப்ளாயா மாறுவேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேங்க்ஸ் டு தமிழக அரசு அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்குடியின இளைஞர்களே, உங்கள் முயற்சி இன்றே துவங்கட்டும். நாளைய அரசு சேவையில் உங்கள் பெயரை சேர்க்க இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். உங்கள் பயணத்தின் உயர்வான தொடக்கம் இதுவே வெற்றிக்கான முதல் படி.